டாக்டர், அப்பாக்கே எப்படி ஆச்சு? இது ரொம்ப பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். ஆனால் இது ஒரு வைரல் ஃப்ளூ. இப்போ நிறைய பேருக்கு தொண்டை வலியும் காய்ச்சலும் வரதை பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரியான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இது. இந்த கண்டிஷனோட மினிஸ்டர் சாரு இன்னும் 30 கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறது எனக்கு சரியா படல. ஏற்கனவே இந்த ஃபீவர்னால பாடியில ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ அவர் நடக்கும்போது மேற்கொண்டு ஃபீவர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் அ டாக்டரா சார் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு நடக்கிறது கூட நான் ப்ரெஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அவர் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஆனா இப்ப எல்லாரும் பாத யாத்திரை போய்கிட்டு இருக்குமே டாக்டர். என்னம்மா பண்றது? சார் உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ பாத யாத்திரை போகணும்னு நினைச்சா எப்படி முடியும்? வேணும்னா நீங்க எப்படி கார்ல வர்றீங்களோ சாரும் அதே மாதிரி கார்லயே வரட்டும். மத்த எல்லாரும் வேணா பாத யாத்திரை போங்க. ஆஸ் அ டாக்டரா நான் அதை தான் சொல்லுவேன். இல்ல டாக்டர், என் குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான் நான் பாத யாத்திரையா கோயிலுக்கு வரேன்னு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். என் உசிரே போனாலும் நான் அதை நிறைவேற்றி காட்டுவேனே தவிர அதுல இருந்து பின்வாங்குற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்ன மோகனா. பேச்சுக்கா இருந்தாலும் இப்படி யாராவது சொல்லுவாங்களா? சரி சரி சரிம்மா, கோச்சுக்காத விடுமா. சரி, ட்ரிப்ஸ் முடியட்டும், மத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, நீங்க அவரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நர்ஸ் வாங்க. அப்பா, 102 டிகிரி காய்ச்சல், தொண்டை வலி ஜாஸ்தியா இருக்கு, வாமிட் வேற பண்ணிட்டீங்க. இதோட இப்படிப்பா நடப்பீங்க? மாமா, உங்க காவடியும் சேர்த்து இவரே தூக்கிட்டு வரட்டும். இல்ல நடேசன் மாமா இருக்காங்கல்ல, அவர் கூட தூக்கிட்டு வரட்டும். நீங்க கார்ல வாங்க மாமா, நீங்க நடக்க வேண்டாம். இல்ல தமிழ, நான் மனசார வேண்டிக்கிட்டது எந்த தடங்களும் இல்லாம நான் நடத்தியே ஆகும். அதான் உடம்புல சத்துக்காக இந்த ட்ரிப்ஸை ஏத்திக்கிட்டு இருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க, மாத்திரையை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தா எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேம்மா. அந்த ஓய்வு எனக்கு மிகப்பெரிய தெம்பை கொடுக்கும். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தானம்மா. முருகா முருகான்னு நான் அப்படியே நடந்து வந்துருவேன். பா இல்லப்பா, சொன்னா கேளுங்க. சொல்லிட்டேன் இல்லையா? வேணா இங்கே வேணாலும் கொஞ்ச நேரம் தங்குவோம். தங்கிட்டு ஒரு நடுராத்திரில எழுந்திரிச்சு போவோம்யா. ராத்திரி எல்லாருக்கும் சாப்பாடு ஆக்கிறதுக்கான வழியை பாருங்கயா. பா, எங்களுக்காக நீங்க இம்புட்டு கஷ்டப்படுறீங்களேப்பா. நான் உசுறு வாழ்றதே உனக்காகதாயா. அப்ப நான் இது கூட செய்யலனா எப்படி? நாளைக்கு காலையில 11 மணிக்கு முன்னாடி சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் முருகனை பார்த்தனும்யா. ஆம், கண்டிப்பா பாத்துறலாம்ப்பா. 11 மணிக்கா? நடக்க விட மாட்டேன்.